ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோட ஜேர்னி ஆஃப் லைஃப் தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து எப்படி ஒரு உமன் ஆண்டர்பிரனராக வந்தேன் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மதுமிதா, சிஇஓ டெக்னோகி லேர்னிங். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நான் உங்களை மாதிரி கம்பெனிக்குள்ளே பிளேஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு இருந்தேன். நானும் இந்த மாதிரி வெளியில் நிறைய இன்ஸ்டியூட்டுக்கெலாம் போய் நான் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட். ஸோ அதுக்கு நிறைய ஃபியூச்சர் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸில் இருக்கக்கூடியது எல்லாமே நான் லேர்ன் பண்ணி பிளேஸ்மெண்ட்க்கு வந்து ரெடியாக இருந்தேன். தென் வி ஹாவ் பிளேஸ்மெண்ட் ட்ரைவ். நான் அந்த ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆயிருந்தேன். பிளேஸ் ஆகிட்டு தென் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணேங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து நாட் குட் எனஃப் இன் பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை. தென் செகண்ட் ஒன், நான் பண்ண தப்பு எல்லாமே எங்கே இருக்குது, அதை எப்படி சர்டிஃபை பண்ணணும், அது வந்து எப்படி ப்ராப்பராக ப்ரொடக்டிவிட்டியாக கொண்டு வரது அப்படின்றது எல்லாமே நான் வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேங்க. ஸோ இதை நம்ம கற்றுக்கிறதுக்கு நான் இண்டஸ்ட்ரியில் ஒரு சீனியர் டெவலப்பர்ஸ் கூட லிங்க் பண்ணி அங்கே வந்து மேக்ஸிமம் ஒரு 4 to 6 monthsக்கு நான் வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னால் ஒரு ஃபுல் கம்பெனி ஒரு ப்ராஜெக்டை என்னால் ப்ரொடக்டிவாக பண்ண முடிஞ்சது. இப்போ இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்மக்கிட்ட ஒரு ரிசோர்ஸுங்கிறது என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். தென் நல்ல அந்த டெக்னாலஜி கற்றுக்கிறது வந்து ஒரு வந்து ஹையர் இல்லை அட்வான்ஸ்ட் லெவலில் அது உங்களால் எப்படி வந்து எஃபெக்டிவாக பண்ண முடியும், அக்கார்டிங் டு த கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி